Hello friends, welcome back to Back from Mail. So 1 week வீடியோ போடல, சின்ன ஒர்க்னால கொஞ்சம் பிஸியா இருந்தது, அதனால போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியில் ஆரம்பிக்கலாம், ஒரு குட்டியான ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லிட்டு. இந்த கதையில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கொடிக்கட்டு பறந்த ஒரு பர்சன் சொல்லலாம். அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் உள்ள ஒரு பர்சன், ரொம்ப பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பர்சன். அந்த பர்சனை வந்து பக்கத்து ஊர்ல வந்து இந்த ஒரு கிராமத்துல வந்து கூப்பிடுறாங்க. ஐயா, எங்க ஊர்ல வந்து நீங்க வந்து பேசணும், நீங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புக் பண்ணிட்டு போறாங்க. ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டேட்டும் கிட்ட வருது. அந்த டேட்டுக்கு வந்து இவர் வந்து ப்ரிப்பேர் ஆகுது குரு. ஸோ நம்ம போய் அங்க வந்து இவ்வளவு பேசலாம், இது பேசலாம், அது பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. வந்து இப்போ வில்லேஜ்னால ஒரு குதிரை வண்டி வந்து அவர் வீட்டு வாசல் நிற்குது. ஐயா, அது மாதிரி நான் தான் உங்களுக்கு அழைச்சிட்டு போற வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஓகே சரி இரு வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்து ரெடி ஆகிட்டு வராரு. வந்துட்டு 2 பேரும் குதிரை வண்டியில போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ரீச் ஆகிறாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் பண்றாங்க. ஐயா ஒரு 10 நிமிஷம் இருங்க, நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா சரி குரு வந்து உள்ள ஒரு மாதிரி இருக்கு, வெளியே சும்மா சுத்தி பார்ப்போம், நம்ம பேசுற மேடை எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி எதிர்பார்க்கறாங்க, சும்மா சுத்தி பார்ப்போம். பார்த்தா அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப க்ரௌட் இல்ல, ஒரு அங்கங்க ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம எவ்வளவு பேர் ஆள் நம்ம பேச வந்து யாருமே பேசல, நம்ம ஏன் இங்க பேசணும்னு சொல்லிட்டு திரும்ப வர்றாரு. குதிரை வண்டிட்டு என்னை வந்து வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சியா இது மாதிரி இருந்தா இது மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த குதிரை வண்டிக்கார வந்து சொன்னான், ஐயா என் வேலை வந்து குதிரைக்கு வந்து சாப்பாடு போடுறதுதான், நான் போயிட்டு சாப்பாடு போட்டு வந்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம். இவருன்னா இந்த வார்த்தை சொல்லணும் புரியும். ஸோ நான் வந்திருக்கு வந்து பேசுதான். ஸோ யார் வந்து வரலன்னு நினைக்கிறேன், நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாரு குரு. சரி ஓகே, ஸ்டேஜ்ல போறாரு, பேசி தள்ளுறாரு. கல்வி பத்தி பேசுறாரு, செல்வம், சூழ்நிலை, சமூகம், விவசாயம், மக்கள், பெரியவங்க சிறியவங்க சொல்லிட்டு எல்லா டாபிக்கும் அப்படி கிழிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட கிழிச்சு அப்படி ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு கிட்ட வந்து குதிரை கட்டுறாரு. நான் பேசுறேன், எப்படி இருக்கு, எப்படி பேசுறேன், சூப்பரா பேசுறேன் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொன்னா, ஐயா நான் வந்து எத்தனை குதிரை இருக்கோ அத்தனை குதிரைக்கு தான் சாப்பாடு போடுவேன். 30 குதிரைக்கு நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு 30 குதிரை சாப்பாடு ஒரே குதிரைக்கு போட மாட்டேயா அப்படின்னு வார்த்தை சொல்லுவாரு. அந்த சொன்ன வார்த்தை அவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது அந்த குருக்கு. ஸோ இதே போலதான் நம்ம நிறைய பேரும் பண்ற விஷயம். நமக்கு என்ன தேவை, மற்றவங்களுக்கு என்ன நம்ம கிட்ட இருந்து தேவை, இது ரெண்டுமே தெரிஞ்சுக்க மாட்டோம். மற்றவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அதை மட்டும் கொடுத்தா போதும், நம்ம வந்து அந்த இடத்துல வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அதை தாண்டி நமக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா நடந்துகிட்டா நம்ம வந்து இதே போல முட்டாளாதான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்ற கருத்தை ஏத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவங்களுக்கு புரியாது. ஸோ வேலை செய்யற இடத்துல சரி, இன்டர்வியூ போறதுக்கு நிறைய பேர் விஷயம் பண்றதுன்னா அவங்க என்ன கேட்கிறாங்க, இன்டர்வியூ கேட்கும் போது என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க, அவங்க என்ன வேணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். நம்ம அவங்க கேட்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஜாவா பத்தி கேட்கிறேன், ஜாவா பத்தி சொன்னா மட்டும் போதும். நம்ம ஜாவா தாண்டி பைத்தான் அதெல்லாம் அவங்க கேட்கணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணாலும் போதும். ஸோ வில் பி செலக்டட் எனிதிங். ஸோ இதுதான் ஒரு சின்ன கதை. எல்லாருமே லைஃப்ல வந்து என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் இருங்க. தேவைக்கு நமக்கு அதிகமா அறிவு இருந்தால் அது ஓகே தான், பட் அது வந்து எங்க யூஸ் பண்ணும் அங்கே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப வாண்டடா யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் நீங்களும் அனுபவிப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.